இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று தூய கன்னிமரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்த திருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரே, இந்த சந்திப்பின் வழியாக நீர் மாபெரும் உண்மைகளை வெளிப்படுத்துகின்றீர். இதோ கருவுற இயலாத இருந்த புனித எலிசபெத் அம்மாவை நீர் கருத்தரிக்க செய்ததையும், அன்னை மரியாளை இயேசு கிறிஸ்துவின் தாயாகவும் வெளிப்படுத்துகின்றீர். ஆண்டவரே, இந்த மாபெரும் புனிதர்களை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக நீர் செய்கிற அனைத்து அற்புதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இன்று மாதத்தின் கடைசி நாள். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும், நீர் கொடுத்த பாதுகாப்பிற்கும் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார், அது திருவிழா காலம் போல் இருக்கும் என்றும், உனது துன்பத்தை அகற்றிவிடுவேன் என்றும் முதல் வாசகம் கூறுகிறது. இயேசுவின் பிறப்பு நம் அனைவருக்கும் விடுதலை கொடுக்கும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. மேலும் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், புனித மரியா புனித எலிசபெத் அம்மாவை சந்தித்ததை குறித்து பேசுகிறது. குறிப்பாக இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம், மரியாவை நோக்கி எலிசபெத் அம்மாள் இவ்வாறு கூறினார், பெண்களுள் ஆசி பெற்றவர் நீர், உம் திருவயிற்றின் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் என்று புனித எலிசபெத் அம்மாள் கூறுகின்றார். ஆண்டவரின் தாயாக மரியாள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நம் அனைவரின் தாயாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உமது தாயை எங்களுக்காக கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்துடன் வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.